ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் வித் சந்தோஷ். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், மனித மேம்பாட்டு குறியீடு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இது 2வது பார்ட்டு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குறிகாட்டிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ துணை குறிகாட்டிகள் மட்டும் 2வது பார்ட்டில் பார்த்துடலாம். 3rd பார்ட்டாக டேட்டாஸ் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ ஏன்னா கொஞ்சம் பிரித்து பார்த்தோன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு 3 பார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் மொத்தமாக சேர்த்து டம்ப் பண்ணுறதை விட செக்ரிகேட் பண்ணி அழகாக உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரியும். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் தி HDI, அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு வருவதற்கான முக்கிய வரலாறு சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறமா HDIயோட முக்கியமான குறிகாட்டிகளை நம்ம பார்த்தோம். இண்டிகேட்டர்ஸ், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதை எப்படி தரமாக பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குறிகாட்டிகளை பார்க்க போகிறோம். இது இல்லாமல் என்னென்ன துணை குறிகாட்டிகள்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ இது வரைக்கும் பார்த்தோம். இதோட கண்டினியூட்டி இப்போ பார்த்துடலாம். ஸோ மொத்தம் 5 இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன? சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு. அது என்ன சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு? HDIக்கு என்னென்ன எடுக்கிறாங்க இண்டிகேட்டர்ஸு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெஃபினேஷன் படிச்சுக்காதீங்க, ஜஸ்ட் நான் சொல்கிறத கவனிங்க. ஹெல்த்து, எஜுகேஷனு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எதை வச்சு சொல்கிறாங்க? கிராஸ் நேஷ்னல் இன்கம், GNI அப்படின்ற பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை வச்சு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போது ஹெல்த்தை மெஷர் பண்ணுறாங்க ஒரு கண்ட்ரியை ஹெல்த் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த கண்ட்ரியில் எல்லாருக்குமே ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதா? எல்லாருமே ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சி ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா? இப்போ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. எஜுகேஷன் கிடைக்குது, அந்த நாட்டுக்கு எஜுகேஷன் நல்லாவே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லாருமே கல்வி அறிவு சமமாக பெற்று இருக்கிறாங்களான்னா கிடையாது. அப்போ சமமாக பெறாதவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கிடுவாங்க. இவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சமம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணுவாங்க. அந்த இன்இக்வாலிட்டி, அதுதான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டியை வச்சு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, 2வது பாயிண்ட்டை படிங்க. மக்களிடையே உள்ள ஆரோக்கியம், கல்வி, வருமானத்தில் காணப்படும் சமத்துவமின்மையை கருத்தில் கொண்டு கணக்கிடப்படுவதுதான் என்னது? மனித மேம்பாட்டு குறியீடே ஆகும். ஓகேவா? கணக்கிடப்படும் மனித மேம்பாட்டு குறியீடே என்னது? IHDI, சமத்துவமின்மையால் சரி செய்யப்பட்ட குறியீடு. ஓகேவா? அப்போ ஹெல்த்ன்றது எல்லாருக்குமே கரெக்டாக கிடைக்கிறது கிடையாது. அப்போ ஹெல்த் கிடைக்காதவங்களை என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அது எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்போ அது அவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா இப்போ என்ன ஆகும்? அந்த ஆவரேஜ், சராசரி என்பது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதுதான் இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI. அப்போ இன்இக்வாலிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு என்ன மார்க் அடி வாங்கும்? HDIயோட மார்க் ரேங்கிங் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். சரியா? சிம்பிளாக சொல்லணும்னா அது என்ன ரியலான ஒரு HDI எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? அந்த HDIன்றது சராசரியாக சொல்கிறது. ஓகேவா? ஆனால் கரெக்டாக பெர்ஃபெக்டான HDI எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் HDI தாங்க. சரியா? ஸோ இது ரேங்கிங், இதோட டேட்டாஸ்லாம் நான் போக சொல்கிறேன். ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பற்றி சொல்கிறது. டேட்டாஸ் நம்ம தனியாக ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மைண்டை போய் கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க, இதில் என்னென்னு சொல்லிட்டு அது கூட என்னென்ன டேட்டாஸ்ன்றதை நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது என்ன? அடுத்தது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாலின மேம்பாட்டு குறியீடு. பாலினம்னால என்னது? மேலு, ஃபீமேலு. அப்போ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் HDI சேமாக தான் இருக்கானா? இல்லை. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்இக்வாலிட்டி காணப்படுது. ஸோ அதில் ஹெல்த்தில், எஜுகேஷனில், இன்கமில் எல்லாரும் மேலும் ஃபீமேலும் சேமா? இல்லை. அப்போ அதுதான் அதை வச்சு ரேங்கிங் போடுறது என்னது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். கம்பேர் மேல் வின்ஸ் ஃபீமேல். ஹெல்த்தில் மேலும் ஃபீமேலும் எப்படி இருக்கிறாங்க? எஜுகேஷனில் மேலும் ஃபீமேலும் எப்படி இருக்காங்களா? இன்கமில் மேலும் ஃபீமேலும் கரெக்டாக இருக்காங்களா? சேமாக இருக்காங்களா? இதனுடைய டிஃப்ரென்ஸை வெளியிடுறது தான் ரேங்கிங் விடுவாங்க. இதை வச்சு இந்த ரேங்கிங்கை சொல்கிறது தான் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாலின மேம்பாட்டு குறியீடு. ஸோ இந்த ரேங்கிங் நம்ம டேட்டாஸில் பார்க்கலாம். இந்தியா எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்குது? ரீசெண்டாக விட்ட UNDPயோட ரேங்கிங்கில் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? துணை குறிகாட்டிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் குறிகாட்டி என்ன? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டடு. அடுத்தது என்ன? ஜெண்டர் டெவலப்மெண்ட். ஓகேவா? 3வது என்ன? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடு. அதாவது பாலின சமத்துவமின்மை இந்த 3 விஷயத்தில் மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அப்போ அதுக்கு தனியாக ஒரு இண்டெக்ஸ் விட்டுறாங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் விட்டுறாங்க. அப்போ இது என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி, அடோலசன்ஸ் பர்த் ரேட்டு, பொலிட்டிக்கல் உமன் பார்ட்டிசிபேஷன் இன் பொலிட்டிக்கல், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது மகப்பெரு இறப்பு விகிதம், பருவ வயது பெண்களின் பிறப்பு விகிதம், ஓகே, பெண்களின் அரசியல் பங்கேற்பு, தொழிலாளர் பங்கேற்பு விகிதம். ஸோ இதில் மேலும் ஃபீமேலும்
டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, இதை குறித்து விடுற ரேங்கிங் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ எஸ்டிஐ பற்றி நிறைய கேள்விகள் கேட்டாங்க, இனிமேல் கேட்கலாம் அப்படின்னா இந்த துணை இண்டிகேட்டர் சப் இண்டிகேட்டர்ஸில் கேள்விகள் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது துணை இண்டிகேட்டர் ரேங்கிங்கை மட்டும் படிச்சுட்டு போனால் போடாது சரிங்களா. உங்கள் டிஎன்பிசி வந்து நீங்கள் கான்செப்டை எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு வரீங்கன்றத இப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஎன்பிசியோட கொஸ்டின் செட்டப் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டாப்பிக்கை ஓகே நல்லா உள்வாங்கிக்கிறீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அடோலசன்ஸ் பர்த் ரேட்னா என்ன, அது எதுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்பாங்க. ஜென்ரலாக ரேங்கிங் மட்டும் கேட்டு மக்க படிச்சுட்டு போயிடலாம். டிஎன்பிசி இப்போ அதை எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ அவங்களோட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க சரியா. சரி பார்த்துருங்க. மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெட்டர்னல் மார்ட்டாலிட்டின்னு என்ன பாருங்கள். 1,00,000 பிறப்புக்கு எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க, அந்த தாய்மாரை இறக்குறதுக்கான காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதில் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, நம்பர் ஆஃப் உமன் ஹூ டை டியூ டு பாருங்க பிரசவத்தின் போது அல்லது பிரசவத்திற்கு பிறகு 42 நாட்களுக்கு கர்ப்பத்துடன் தொடர்புடைய காரணங்களால் உயிரிழக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கை தான் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி மாட்டர்னல் ரேட். ஓகேவா, டை டியூ டு பிரெக்னன்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் காசஸ் டியூரிங் பிரெக்னன்சி ஆஃப்டர் பிரெக்னன்சி சைல்டு பர்த். அது within 42 days of termination of the pregnancy. அதையும் நம்ம பார்க்கணும். termination of the pregnancyக்கு அப்புறம் 42 நாளுக்கு அப்புறம் ஓகேவா என்ன அந்த 42 நாளுக்குள்ள இறக்குறாங்க அப்படின்னா அவங்க எதுக்குள்ள வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்ல கீழே வந்துடுவாங்க. அது எப்படி கணக்கிடுறாங்கன்னா ஒரு ஆண்டில் நிகழ்ந்த தாய் மரணங்களின் எண்ணிக்கை அதே ஆண்டில் நிகழ்ந்த 1,00,000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதை வச்சு ரேஷியோ கணக்கிடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டர்னல் டெத் இன் இயர் டோட்டல் லைவ் பர்த் இன் சேம் இயர் இன்டூ என்னது 1 lakh. இதை குறிப்பிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர். ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்பாங்க. இது ஃபார்முலா கிடையாது, ரேஷியோ. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது சரியா. இது டேட்டா வந்து நம்ம அடுத்த பார்ட்ல வந்து எல்லாமே டேட்டாஸ் தனியாக நான் விளக்குறேன். என்னென்ன டேட்டாஸ் தான் இருக்கு, நான் ரீசன்ட் டேட்டாஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்த பார்ட்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அது என்னன்னு தெரிஞ்சிக்காம டைரக்டா போய் டேட்டாவை பார்க்காதீங்க. அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் கான்செப்டை நடத்துறேன் சரியா. ஓகே, அடுத்தது என்ன, இளம்பெண் பிறப்பு விகிதம் adolescence birth rate அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது டெஃபினேஷன் படிங்களா. adolescence birth rate measures the number of birth occurring among women aged, அதுதான் கேட்பாங்க ஓகேவா, 15 to 19 years per 1000 women at the age குரூப்னா அதே 15 to 19 தான். தமிழ்லையும் படிக்கிற பாருங்க. 15 முதல் 19 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு ஒவ்வொரு 1000 இளம் பெண்களுக்கும் அதே இளம் பெண் 15 to 19 ஒரு ஆண்டில் ஏற்படும் குழந்தை பிறப்புகளின் எண்ணிக்கையை இளம்பெண் பிறப்பு விகிதம் என்பதை குறிக்கிறது. ஓகேவா, பாருங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா புரியும். 15 to 19 இளம் பெண்களுக்கு ஏற்பட்ட குழந்தைகள் பிறப்பு அந்த வயதில் உள்ள பாப்புலேஷன், அந்த ஏஜ் கேட்டகரியில் டோட்டல் பாப்புலேஷன் இன்டூ 1000 போட்டாங்கன்னா இந்த ரேட்டு கிடைக்கும் சரியா. ஸோ இதையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கிடுறாங்க. சரி ஓகேப்பா, இந்த அடோலசன்ஸ் பர்த் ரேட்னால என்னென்ன பிரச்சனைகள், அதாவது சிறு வயதிலே குழந்தை பிறக்கிறாங்க, சைல்டு பேரிங் குழந்தைய சுமக்கிறாங்க அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதனால் என்ன அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட்டு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சீக்கிரமா கர்ப்பம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க கல்வி பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதனால மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அதிகமாகிறதுனால சுகாதாரம் சரியில்லைன்றதை நம்ம கருத்துல கொள்ளலாம். ஏன்னா வந்து என்ன நடக்கும், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி சரியா இல்லைன்னா கூட அவங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர்ன்றது அதிகரிக்கும். ஏன்னா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக சிறு வயதிலே கர்ப்பம் ஆகுறாங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சைல்டு மேரேஜ் அதிகமாக நடக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் சரியா. நிறைய காரணங்கள் சொல்லலாம். அப்போ அடோலசன்ஸ் பர்த் ரேட்ன்றதை கால்குலேட் பண்றது ரொம்ப முக்கியம். இதனால என்ன நடக்குது, HDI மேலுக்கும் ஃபீமேலுக்கும் குறையது காரணம் ஒன் ஆஃப் த ரீசனும் அடோலசன்ஸ் பர்த் ரேட்டும். அதனாலதான் இதை கால்குலேஷன்ல கொண்டு வராங்க. எதுக்காக இது எதோட குறியீடு, எது மெஷர் பண்ணுது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். இன்இக்வாலிட்டி பிட்வீன் வாட், மேலுக்கும் ஃபீமேலுக்கும். அப்போ ஃபீமேல் ஏன் வந்து இதில் கம்மியாக இருக்காங்கன்னா இந்த காரணங்களால கம்மியாகிறாங்க. அதாவது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கப்பா சரியா. அடுத்தது என்ன, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்து தாய் மரண விகிதம், அதுக்கு அடுத்தது வந்து அடோலசன்ஸ் பர்த் ரேட்டு, அதுக்கு அடுத்தது வந்து லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்ஸ். ஓகே, லேபர் பார்ட்டிசிபேஷன்ல மேலும் ஃபீமேலும் எப்படி இருக்காங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை சொல்றது தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ஸ், தொழிலாளர் பங்கேற்பு விகிதம். அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க பாருங்க. வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை தேடுபவர்கள், வேலை செய்யும் வயதுள்ள மொத்த
மொத்த மக்கள் தொகை, வேலை செய்யும் வயதுள்ளது, அந்த வயதை நான் சொல்கிறேன் என்னன்ட்டு, சரியா? அன்எம்ப்ளாய்மெண்ட் வரப்போ ஒரு கேட்டகரிக்கு மாறும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? அந்த வேலை செய்யும் வயதுள்ள மொத்த மக்கள் தொகை, எல்லா மக்கள் தொகையும் கிடையாது, எல்லா டோட்டல் கிடையாது, என்ன சொல்கிறாங்க, வேலை செய்யும் வயதுள்ள மொத்த மக்கள் தொகையை இன்டூ 100 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, ரீசெண்ட் டேட்டாஸ்லாம் நம்ம போக போக சொல்கிறேன், சரியா? ஓகே, அப்போ இது என்னது, ஃபஸ்ட்டு 4 இண்டெக்ஸை பார்த்துட்ருக்கோம், 4 மெஷர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னது, இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் மெஷர் பண்ணக்கூடியது, ஓகே, மெட்டர்னல் மார்டாலிட்டி, அடோலசன்ஸ் பர்த் ரேட்டு, ஓகேவா? அதுக்கடுத்தது பெண்களின் அரசியல் பங்கேற்பு, 4வது என்னது பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ஸ். அப்போ இது 2 பார்த்துட்டோம், ஓகே, இதுவும் 2 பேலன்ஸ் இருக்குது, ஓகே. அது 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பங்கேற்பு விகிதம், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, இதை வந்து 2ஆக பிரிக்கலாம், ஓகே. ஃபஸ்ட்டு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ன்றது வேற, ஒர்க்கர் ஃபோர்ஸ், அதாவது ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட்ன்றது வேறு, வேலை செய்யும் மக்கள் விகிதம். இது தெரிஞ்சுக்கிறப்ப இதையும் தெரிஞ்சுக்கணும், சரியா? லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வேற, ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட்ன்றது வேறு. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்டு, ஓகே, வேலை செய்கிறவங்க டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, வேலை செய்யும் வயதுள்ள மொத்த மக்கள் தொகை, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, மொத்த மக்கள் தொகை. அப்போது வேலை செய்யும் மக்கள் விகிதமும், ஓகே, தொழிலாளர் பங்கேற்பு விகிதமும் வேறு. இது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய பார்ட்டு. எஸ்டிஐ படிச்சிட்டேன், இண்டிகேட்டர் படிச்சிட்டேன்ப்பா, ஓகே, ரேங்கிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, கண்டிப்பாக எது வந்தாலும் எழுதிடுவோம்ப்பா, மாற்றுறது இந்தமாரி விஷயத்தில் வந்து மாட்டிப்பீங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது உள்ளே போய் தான் கேட்பாங்க. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டோட ஃபார்முலா அப்படியே 4 ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட் 4 ஃபார்முலா கொடுப்பாங்க. ரெண்டுமே சேம்னு நினச்சிட்டு அந்த ஃபார்முலா போய் கிளிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க, சரியா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அது வேற, இது வேற. இது டோட்டல் பாப்புலேஷன்ஸ், அது என்னது, வேலை செய்யும் வயதுள்ள மொத்த மக்கள் தொகை. இங்கு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை தேடுபவர்கள். இங்கே என்னது பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் கணக்கிடுறாங்க, சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இதை அவங்களுக்கு பிரித்து கொடுத்துறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. WPRன்றது ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட், LFPR வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஓகே. தமிழில் நான் அப்படியே விளக்கியிருப்பேன். இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்குதானா எடுத்துக்காது, ஓகே. வேலை செய்பவர்கள் மட்டும் தான் எடுத்துக்கும். இதில் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கும். ஏன்னா வேலை தேடுபவர்கள் யார் வருவாங்க, அன்எம்ப்ளாய்டாக வருவாங்க இல்லையா? எது ஆக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட்டை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லும், இது சொல்லாது. வெறும் லேபர் ஃபோர்ஸை மட்டும்தான் இது சொல்லும். பேஸ் பாப்புலேஷன் எதை பார்த்தீங்கன்னா இது டோட்டல் பாப்புலேஷன், இது எடுத்துக்கும். இது என்ன மட்டும் எடுத்துக்கும், ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பார்த்தோம் இல்லையா, வேலை செய்யும் வயது உள்ளவர்களை மட்டும்தான், ஓகேவா? இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சென்சஸ்க்கு, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு லேபர் மார்க்கெட்டில் எவ்வளோ வந்து லேபர் ஃபோர்ஸ் இருக்குது, வேலை தேடுறவங்களும் லேபர் ஃபோர்ஸில் வருவாங்க. இதில் வந்து வேலை செய்பவர்கள் மட்டும்தாங்க வருவாங்க. அதை நான் சிம்பிளாக ஏன்னா இந்தமாரி போட்டு கொடுத்துறா உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ண ஈஸியாகிடும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரெண்டுமேன்றது வேறு வேறு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டா, ஓகே. அப்போது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் மொத்தம் 4 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி, அடோலசன்ஸ் பர்த் ரேட்டு, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் என்ன, அரசியலில் பெண்களுடைய ஷேர் எத்தனை இருக்குது, அது என்னென்னன்றது டேட்டாஸ் நம்ம பார்த்தலாம். அதை நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மேக்ஸிமம், அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 4மே இதில் மெஷர் பண்ணுறாங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸில் மெஷர் பண்ணுறாங்க. அப்போ ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேறு, ஓகேவா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது வேறு, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பார்த்தோம், மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னேன், மொத்தம் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. இது தெரிஞ்சிச்சு, இன்இக்வாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சு, இது நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இது என்னன்னு தெரிஞ்சிச்சு, 2010லேருந்து கொண்டு வந்தாங்க, 2014லேருந்து ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கொண்டு வராங்க. இது என்னன்றது நம்ம பார்க்கணும் இன்னும், சரி? அப்போ இதுவும் பெண்டிங்கில் இருக்குது, பார்த்துடலாம், சரியா? இப்போ இது 3 புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது வந்து பல்பரிமாண வறுமை குறியீடை பார்த்துடலாம். பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வறுமைக்கு அப்பாற்பட்டது உள்ளடக்கியவை. என்னது பார்த்தீங்கன்னா சுகாதார குறைபாடு, கல்வி குறைபாடு, வாழ்க்கை தர குறைபாடு. அந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த இன்இக்வாலிட்டி அதாவது புவர் பீப்புள் வந்து உலக நாடுகளில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து மல்டி டைமென்ஷனல் பல பரிமாணங்களில் குறைபாடுகளாக இருக்கிறவங்கள தான் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மல்டி டைமென்ஷனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமென்ஷன் தான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம், சரியா? ஓகே. இதை யார் வெளியிடுறாங்கன்னா அதே UNDPயும் இன்னொருத்தர் கூட வருவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாடு முன்முயற்சி, OPHI. ஏன்னா ஷார்ட் ஃபார்ம்ல இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கும், சரியா? ஸோ இவங்க 2 பேர் வெளியிடுறது. HTA வெளியிடுறது யாரு, இது மட்டும்தான். MDPI
மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸை வெளியிடுறது யாரு? இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியிடுறாங்க. சரி, இதே இண்டெக்ஸ் தான் இவங்க எடுத்துப்பாங்க. என்னென்ன இண்டிகேஷன் பாருங்க, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்? ஹெல்த், எஜுகேஷனு, ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஆனால் இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து அதிகம். அதாவது உள்ளே இருக்கிற சப் இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. என்னென்ன பாருங்கள், நியூட்ரிஷனு, சைல்டு மார்ட்டாலிட்டி, இயர் ஆஃப் ஸ்கூலிங். அதே தான் என்ன எஸ்டிஏல ஃபாலோ பண்ணுமோ அதே தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் பாருங்கள் நிறைய விஷயம் எடுத்துக்கிறாங்க. அதில் வெறும் ஜிஎன்ஐ மட்டும்தான். எதில் சொல்லிட்டு இருக்காங்க? ஹெச்டிஏல வெறும் இன்கம் பேஸ்டு மட்டும்தான். ஆனால் இதில் பாருங்கள், மின்சாரம், குடிநீர், சுகாதாரம், ஓகே, சமையல் எரிபொருள், வீட்டு வசதி, சொத்துக்கள், அதாவது அசட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். அது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. நான் முக்கியமானது ஒரு 6 மட்டும் இதில் சொல்லியிருக்கேன். 6 தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. சரியா, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் எடுத்துக்கிறாங்க. சரியா, ஸோ அதே 3 இண்டிகேட்டர்ஸ் தான். எப்படி கணக்கிடுவாங்கன்னா 1த்துல 3 பங்கு, 1/3, 1/3, 1/3ன்னு வச்சுப்பாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜில் மொத்தமாக கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் 3ல் 1 பங்கு அதிகமாக போயிட்டாங்க அப்படின்னா, குறைபாடாக போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனலி புவர். பரிமாணங்கள் மற்றும் குறிகாட்டிகளில் உள்ள 3ல் 1 பங்கை விட அதிகமாக, ஓகேவா, பின்தங்கியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள வாட் தே ஆர் கால்டு, ஓகே, மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டி பீப்புள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, சிம்பிளாக நான் டிஃப்ரென்ஸை சொல்கிறேன் பாருங்கள். HDI, இது என்ன? MDP. உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக சொல்கிறேன். இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது யாரை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கியவர்கள் தான் சொல்கிறது. அதான் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன கணக்கிடுறாங்க? ஹெல்த்து, எஜுகேஷனு, அப்புறம் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இதுவும் அதுதான். ஆனால் இது எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது? மோர் டைமென்ஷன்ஸ் இருக்குது. பல பரிமாணங்களை எடுத்துக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MDPAல. ஏன்னா இதில் பார்த்தோம்ல எவ்வளோ எடுத்துக்கணும்? எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், இதெல்லாம் இதில் கிடையாது, HDIல கிடையாது. அப்போ வந்து இது வேற, இது வேற. அப்புறம் இது வேற என்ன சொல்லலாம்? இது வந்து டோட்டல் பாப்புலேஷன்ஸை எடுக்குது. டோட்டல் பாப்புலேஷன்ஸை எடுத்து சொல்லுது. ஓகே, மொத்தமாக எடுத்து சொல்லுது. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி புவர் பீப்புள்ஸ். ஓகே, ஒன்லி புவர் பீப்புளை சொல்லுது. ஓகேவா, இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டை சொல்லுது, மேம்பாட்டை மட்டும் சொல்லுது. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் புவர் பீப்புள் அண்டர் பாவர்ட்டி. புரியுதா? ஓகேவா, டிஃப்ரென்ஸை நீங்கள் ஒரு கான்செப்டை நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா விளக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டதால டக்குன்னு நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸை சொன்னேன். புரியுதா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது வந்து 3 இண்டெக்ஸ் தான். இது நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து மொத்த மக்கள் தொகை எடுக்கிறாங்க. இதில் அப்படி கிடையாது, புவர் பீப்புளை மட்டும்தான் சொல்லுது. இது எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, மேம்பாட்டை சொல்லுது. தவிர இது என்ன சொல்லுதுன்னா எத்தனை சதவீத மக்கள் புவராக இருக்கிறாங்க, பாவர்ட்டி கீழே இருக்காங்க, மல்டி டைமென்ஷனலி பாவர்ட்டியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் MDPI. இதை வெளியிடுறது யாரு? UNDP. இதை வெளியிடுறாரு UNDPயும் ப்ளஸ் OPHஐயும் வெளியிடுறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் இப்படி எழுதிடலாம். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க, MDPI வேற, HDI வேற. ஸோ இதையும் நம்ம என்ன சப் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் HDI நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது என்ன? இது புரிஞ்சிச்சா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது படிச்சுக்கோங்க, நல்லா புரியும். HDI என்பது ஆரோக்கியம், கல்வி மற்றும் வருமானம் ஆகிய துறைகளில் ஒரு நாட்டின் சராசரி மனித மேம்பாட்டு சாதனைகளை அளவிடும் குறியீட்டாகும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDI. ஓகேவா, அதே சமயம் MDPI என்பது ஆரோக்கியம், கல்வி மற்றும் வாழ்வாதார நிலை ஆகிய துறைகளில் காணப்படும் வஞ்சனைகளை அடிப்படையாக கொண்டு பன்முக வறுமையின் அளவும் அதன் தீவிரத்தையும் அளவிடும் குறியீட்டாகும். 2 வாட்டி இந்த டெஃபினேஷன் படிங்க, புரிஞ்சிடும் டிஃபரன்ஸ். இல்லை இது ஓகே டெஃபினேஷனாக வேணாம் சார் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நிறைய பேர் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதை நான் நினைக்கிறேன். சரியா? கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். சரியா? லாஸ்ட்டாக என்ன சப் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்சார் அழுத்தங்களுக்கு ஏற்பு சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு. சமீபத்தில் அறிமுகப்படுத்த 2022ல் அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. சரியா? ஓகே, இது எது கால்குலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் உமிழ்வுகள், கார்பன் அடிச்சுவடுகள், அதாவது மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கார்பன் எமிஷன்ஸ், மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிஷன்ஸு குறிக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. இதான் டிஃபரன்ஸ் எழுதுறேன், 1 இது 2. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிஷன், CO2 எமிஷன்ஸு குறிக்கும். இது என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ்ட்ராக்ஷன் அதாவது மெட்டீரியல் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது சிம்பிளா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சப்ஷனை குறிக்குது. ஓகேவா? இது என்ன CO2 எமிஷன்ஸ் ஆகுது, இது எதை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை இம்பாக்ட் பண்ணும். இது என்ன இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ். எது சொல்றது? மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட், நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேவா? சிம்பிளா சொல்றோம் அப்படின்னா CO2 எமிஷன்ஸ்னா ஒரு பெர் பர்சன் வண்டி ஓட்டுறாரு, அவர் என்னென்னமோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாரு, அதனால வர CO2 எமிஷன்ஸ். அதே மாதிரி மொத்த மக்கள் எமிட் பண்ற எமிஷன்ஸ் உடைய சராசரி, அதாவது பெர் கேபிட்டாவை சொல்றது தான். சராசரி எடுத்து அது டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் போடுறது தான் பெர் கேபிட்டா எமிஷன்ஸ், CO2 எமிஷன்ஸ். அதுதான் வந்து பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன்ஸ். இது மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட்னா இயற்கை வளங்களை நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா, அதை சொல்றது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட் பெர் கேபிட்டா. அதாவது ஒரு மக்கள் வந்து இயற்கை வளங்களை ஒவ்வொரு விதமா யூஸ் பண்றாங்க, அதனுடைய சராசரியை சொல்றது தான் பெர் கேபிட்டா மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட், கார்பன் அடிச்சுவடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது CO2 எமிஷன் எதை இம்பாக்ட் பண்ணும்? கிளைமேட்டை இம்பாக்ட் பண்ணக்கூடியது டைரக்டா. ஓகேவா? இது எதை இம்பாக்ட் பண்ணும்? நேச்சுரல் ரிசோர்சஸை இம்பாக்ட் பண்ணக்கூடியது. புரியுதா என்ன சொல்ல வரேன்? டிஃபரன்ஸ் இதுதான். இது CO2 எமிஷன்ஸ், இது கன்சப்ஷன். எவ்வளவு நுகர்வு பண்றாங்க இயற்கை வளங்களை வச்சு. இப்போ மினரல்ஸ் மெட்டல்ஸ்ல எதுல இருந்து எடுக்கிறோம்? நேச்சுரல் ரிசோர்ஸ். அதில் வந்து இயற்கை வளங்கள்லேருந்து எடுக்கிறோம். அதனால வந்து பிளானட்டுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் என்னென்ன அதை சொல்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, கோல்சார் அழுத்தங்களுக்கு ஏற்ப சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு PHDI. இது ஆக்சுவலா SDIயோட வெளியிடுறாங்களா, எல்லா கண்ட்ரிஸும் ரேங்கிங் பண்றாங்களா? இன்னும் பண்ணல. ஆக்சுவலா இது 2022 தான் அறிமுகப்படுத்துறாங்க. இன்னும் வந்து டைரக்டா எல்லா கண்ட்ரிஸும் ரேங்கிங் பண்ணல. தே ஆர் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது வந்து UNDP அவங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக சம்மரி மாதிரி இதை ரிப்போர்ட் மாதிரி போடுறாங்களே தவிர இன்னும் இது வந்து லார்ஜ் ஸ்கேலில் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஆனால் இது என்ன சொல்லுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. பிளானட்டரி ப்ரெஷர் இருந்தது என்ன கணக்கிடுறாங்க? பெர் கார்பன் எமிஷன், பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன், பெர் கேபிட்டா மெட்டீரியல் ஃபுட் பிரிண்ட், ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். இது ரெண்டுத்துடைய சராசரி கணக்கிடுறது தான் என்னது பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ப்ரெஷர் அட்ஜஸ்டட், ஓகேவா, HDI அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னது? நுகர்வு சம்மந்தப்பட்டது. கன்சப்ஷன்னா நுகர்வு. இது எது சம்மந்தப்பட்டது? CO2 வந்து நம்ம எமிட் பண்ணுறோம்லே அது சம்மந்தப்பட்டது. அப்போ டேரக்ட்லி இது எதை இம்பாக்ட் பண்ணோம்? கிளைமேட்டை இம்பாக்ட் பண்ணோம். அது கிளைமேட்டில் என்னென்ன இருக்குது? ஏர் இருக்குது, வாட்டர் இருக்குது, அது இம்பாக்ட் பண்ணும். இது எதை இம்பாக்ட் பண்ணோம்? இயற்கை வளங்களை இம்பாக்ட் பண்ணும். அதோடைய ப்ரெஷரை குறிக்கிறது. அதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ஸோ வந்து என்னென்ன குறியீடு பார்த்தோம்? மொத்தம் 5 குறியீடு பார்த்தோம். துணை குறிகாட்டிகள், HDIயோட துணை குறிகாட்டிகளை பார்த்தோம். என்னென்ன குறிகாட்டிகள்? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட், இன்இக்வாலிட்டியை சரி செய்யப்படணும். ஓகே, சரி செஞ்சது அது உண்மையான HDI நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்தது வந்து பாலின விகிதத்தில் மாறுபாடு இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து கம்மியாக இருப்பாங்க, மேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, ஃபீமேல்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. அந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணணும். அதுக்கு 2 குறியீடு இருக்குது. ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் தான் நம்ம மெட்டர்னல் மார்டாலிட்டி பார்த்தோம், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு, அடோலசன்ஸ் பர்த் ரேட்டு, இளம் பெண்கள் பிறப்பு விகிதம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து 4வது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், அதுதான் வந்து 4வது. ஓகே, இதில் அது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். அடுத்து வந்து முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்பரிமாண டைமென்ஷன், அதாவது பல்பரிமாண மற்றும் குறிகாட்டிகள், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல்பரிமாண வறுமை குறியீடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ப்ரெஷர்ஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். லாஸ்ட்டாக எது பார்த்தோம் அப்படின்னா ஓகே பிளானட்டரி ப்ரெஷர்ஸ் அட்ஜஸ்டட் HDI. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். அங்கே ராமச்சந்திர குஹா சொன்னதை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2002. எந்தெந்த ஆண்டுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்? HDI பற்றி கிளியராக பார்த்தோம், அதோட ஹிஸ்ட்ரி, HDI பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டோம்? சப் இண்டிகேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது பார்த்தோம், அது விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் மட்டும் நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? அது உங்களுக்கு செப்பரேட்டாக பார்த்துட்டோன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இந்த 2 வீடியோ நல்லா பார்த்துருங்க, ஏன்னா அது கான்செப்டாக என்னென்ன சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். கம்பேரிட்டிவாக தெரிஞ்சுக்கோங்க. MDI வேறு, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்றது வேறு, ஓகேவா? SDIன்றது வேறு, டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா கம்ப்ளீட்டாக பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தெரியும் என்ன உங்களுக்கு தெரியல, புரியுது அப்படின்னா புரியுதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம டேட்டாஸை நம்ம பார்த்துடலாம். சரியா? கீப் ஃபாலோ. பை.